உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா, சோழன், பாண்டி 3 பேருமே காலேஜ்க்கு போனதுக்கப்புறமா பல்லவன் வந்து சேரனையே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சேரன் வரலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் முகமே மாறி போனோடனே நிலா வந்துட்டு, எப்படியாவது வந்துருவாருடா அண்ணன், நீ ஏன்டா உடனே முகத்தை இப்படி வச்சுக்கிற, மூஞ்சி இப்படி வச்சுக்காதடா, மாத்துடா, சிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க வைக்கிறாங்க. அப்புறம் சரி வாங்க நீ உள்ளார, அப்புறம் இடம் போயிட போது, வாங்க உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போ கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த சீட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பின்னாடி இருந்த அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஆனால் அவன் ஒரு இதில் மட்டும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலண்ணே, அவன் 6 போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்டா பல்லவா, 6 போட்டியா, 6ல் எப்படிடா நீ கலந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதுக்கு கூட இருந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பெரிய கதைண்ணே, ஏன் கேட்குறீங்க, அதாவது சேரனை வந்துட்டு அவன்கிட்ட பேசுறது இல்லையாமே, அதனால அண்ணன் கூட பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ஏதாவது ஒரு பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே 8 போட்டியில் அவன் கலந்துக்கிட்டான். இதை விட அவன் ரொம்ப கடினமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி மயக்கம் போட்டால் விழுந்துட்டான் தெரியுமா, என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே முகமே மாறி போயிடுது. அப்போ பல்லவன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, தண்ணி சரியாக குடிக்கல, அதனால டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. ஏன்டா பல்லவா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, அண்ணன் கஷ்டப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதை பெருமைப்படுத்தணும்னா நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சே நீ, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பல்லவனை கூப்பிட்டு எல்லா ப்ரைஸையுமே கொடுத்துட்றாங்க. அப்போ வரைக்குமே இப்போ சேரன் வரவே இல்லை, வாசலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டி வந்துட்டு நான் அண்ணனுக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு. கூடவே நிலாவும் இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது சேரனுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அங்கே வந்துட்டு அவர் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லடா பாண்டி அப்படிங்கிறாரு. என்னண்ணா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. கிளம்பணுமா, எங்கே வர சொல்கிற அப்படிங்கிறாரு. என்னண்ணா இப்படி கேட்குற, பல்லவன் காலேஜுக்கு வர சொன்னால நீ இன்னும் கிளம்பவே இல்லைங்கிற அப்படிங்கிறாங்க. டேய் நான் தான் வீட்டிலே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணுறேன், அதனால் வர முடியாது அப்படிங்கிறாரு. அப்போது நிலா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணா வரமாட்டேன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. இங்கே கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை வாங்கிட்டு, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, வாங்கினே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படிங்கிறாங்க. அண்ணா அவன் உங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. எனக்காகவா, என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவன் உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் 8 போட்டியில் அவன் கலந்துருக்கானே, இதில் அவன் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டெல்லாம் விழுந்திருக்கான், அதில் 6 போட்டியில் அவன் ஜெயிச்சிருக்கான். நான் உங்களுக்காக உங்களை பெருமைப்படுத்தணும்னு தானே அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். இப்போ கூட நீங்கள் வரலன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா, வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்காகண்ணே, அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே, உங்களுக்காகன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், நீங்கள் எல்லாமே எப்படிண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே யோசிக்கிறாரு. ஆனால் என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் நிலாவுக்கே சந்தோஷமாகுது. அண்ணன் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு, சரிண்ணே நீ சீக்கிரம் வந்துடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறமும் பல்லவன் வந்துட்டு, அண்ணன் என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. வருவாருடா அவர், நீ ஃபீல் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பல்லவன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே போய் ஃபஸ்ட் ப்ரைஸா, அப்புறம் அடுத்ததுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ், இப்படி எல்லா ப்ரைஸையுமே அவர் வாங்கிடுறாரு. அது வரைக்குமே சேரன் வரல அப்படிங்கிறது ரொம்பவுமே அவருக்கு வருத்தமாக இருக்குது. வாசலையே பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டே ஒவ்வொன்றையுமே வாங்குறாரு. அப்போ திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி 6 ப்ரைஸ் வாங்கியிருக்கிறதுனால காலேஜ் சார்பாக அவருக்கு ஒரு மொமெண்ட்டோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராஃபி கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக வந்துட்டு சேரன் வராரு. அப்போ வந்து பார்த்த உடனே இவர் 6 போட்டியில் ஜெயிச்சிருக்கிறதுனால இது காலேஜ் சார்பாக அவருக்கு இங்கே காலேஜே பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் சேரனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சேரன் வந்து அங்கே நிற்கிறத வந்துட்டு பல்லவன் பார்க்கவே இல்லை. இந்த சைடு திரும்பி அவர் வாங்கிட்டு இருக்கும்போது, சரி எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு நல்லா தெரியும், 6 போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொடுக்கும்போது இப்போ வந்து பல்லவன் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு எப்படி இதில் கலந்துக்கிட்டேன், இதில் எப்படி ஜெயித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். என் அண்ணனை நான் பெருமைப்படுத்தணுங்கிறத மட்டும்தான் என் மைண்டில் வச்சுட்டு நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணேன், அதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிது, அவ்வளோதான். ஆனால் என் சேரனை மட்டும் இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லை. என்னை சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை படிக்க வச்சு எனக்கு எல்லாமே பார்க்குறது என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. அங்கே சேரன் வந்து கண் கலங்கிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. டக்குன்னு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வேகமாக போயிட்டு, அண்ணன் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இப்போ இவங்க 3 பேருமே பார்த்த உடனே அப்பாடா அண்ணன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எழுந்து நிற்கிறாங்க. இப்போ சேரனை நேராக கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்டேஜுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. போயிட்டு, இவர் தான் என்னோட சேரனை, எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, நான் அவர் வந்து என்னோட அப்பாவாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சேரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. கூடவே பல்லவன் வந்துட்டு, நான் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா என் சேரனை முக்கியமான
முக்கியமான காரணம். அது கூடவே என் மற்ற அண்ணனுங்களும் என் அண்ணியும் எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக கூப்பிடுங்க அப்படின்னோடனே இப்போ 3 பேருமே வராங்க. மேலே ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவர் கழுத்தில் இருக்க அந்த மெடல் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்குமே கழுத்தில் ஒன்று போட்டு விட்டுறாரு. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஒரு எமோஷ்னல் ஆகுது, ரொம்பவும் பெருமையாக இருக்குது. அப்போ சேரன் வந்துட்டு அப்படி பார்க்கும்போது, நான் என்னை மன்னிச்சிருண்ணே, உன்னை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன், நான் இனிமேல் எப்படி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேனே, என்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது அப்படியே சேரன் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்பவுமே ஒரு எமோஷனலான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நடேசனுமே பார்க்குறாரு, என்ன 6 போட்டியில் ஜெயிச்சிட்டானா அவன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், பாருங்களேன், அவன் 6 போட்டியில் ஜெயிச்சிருக்கான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறாரு. சேரனை பேசாமல் இருந்தார்ல, சேரனை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அங்கே கிரவுண்டில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டெல்லாம் விழுந்திருக்கான் அங்கிள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் அவன் வீட்டில் சொல்லவே இல்லை பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குமா, நல்ல பையன்தான், இடையில ஏதோ திடீர்னு புத்தி தடி மாறிடுச்சு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி விடுமா, அவனுங்க 2 பேர் இப்போ ராசி ஆகிட்டானுங்கள்ல, அது போதும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இப்போ சேரன் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துட்டு இருக்காரு. இதை பாண்டி கவனிக்கிறாரு. நேராக போயிட்டு, அண்ணா என்னண்ணே ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா, அதான் பல்லவன் கூட பேசிட்டில, அவன் பாருண்ணே எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான், நீ பேசினதுக்கப்புறம் தான் அவன் முகத்தில் பழைய சிரிப்பே இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான்டா, ஆனால் இது வேறு பிரச்சனைடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன பிரச்சனை, சந்தா விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, ஏன்னா அதான் 10 நாள் வரைக்கும் அவங்க எதுவும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அனீஷ் பையா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதுதான் அது சொன்னார் தான்டா, ஆனால் இப்போது ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல், உடனே கிளம்பி சந்தா கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களாம். அனீஷுமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி அனீஷும் சொல்கிறான்டா, எனக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணே, நான் தான் காலையிலே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ இவங்களை நினச்சிலாம் வருத்தப்படாதண்ணே, அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேசி சேர்ந்துருவாங்கண்ணே, அவங்கள பார்த்தாலே தெரியுது, அவங்க அந்த வீட்டை விட்டுலாம் போக மாட்டாங்கண்ணே, நீ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எதுவும் பண்ணாதானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எனக்கு அது சரின்னு பட்டாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருக்குடா, இன்னும் அவங்க 2 பேரும் நிலா வந்து வாயை திறந்து சொல்லாமல் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்படி பாண்டி ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. இதை வந்து நடேசன் கேட்டுறாரு அவங்க பேசிட்டு இருந்ததை. இப்போ வெளியில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வந்து வெளியில் அப்படியே காத்தடிக்குது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து உட்காந்துட்டு, என்ன அங்கிள் நல்லா காத்தடிக்குது போல், உள்ளார கொஞ்சம் வேர்வையாக இருந்துச்சு, அதான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சேர் எடுத்து போட்டு அவங்களும் அந்த கட்டிலுக்கு பக்கத்துலேயே உட்காடுறாங்க. உட்காந்த உடனே, என்னம்மா ட்ரிப்பெல்லாம் போனீங்களே நல்லபடியாக போச்சா அப்படிங்கிறாங்க. ஜாலியாக இருந்தது அங்கிள், அவங்க கோயிலுக்கெல்லாம் போனாங்க, நாங்கள் அப்படியே அங்கே இங்கேயும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம், நல்லா தான் இருந்தது அங்கிள் அப்படின்றாங்க. சரிம்மா, வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சிருக்கிறதுக்கு உனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, சரி இந்த சோளம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானா அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டார் அங்கிள், அவருக்கு என்ன, அவர் என்னை பார்த்துக்கிறதுல ஏதாவது குறை வைப்பாரா என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கே தெரியுதுல்ல சோளம் உன்னை பார்த்துக்கிறதுல எந்த குறையும் வைக்கலன்னு, அப்புறம் ஏமா இவ்வளோ யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறேண்ணா, என்ன யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ தான் இப்படி யோசிச்சுட்டு நீ வேற வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டே இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நானே உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீயே இப்போ வந்துட்ட அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சேரன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்களே, அவன் இப்போதைக்கு வேணான்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கானே, அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அங்கிள், நம்ம தான் எல்லாருமே ஓகே சொல்லிட்டோம்ல, சந்தா வீட்லேயும் அனீஷ் பையனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, நாங்களும் சொல்லிட்டே தான் இருக்கோம், அண்ணன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. மாடி நீ சொல்கிறதெல்லாம் சரி, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் நீ அன்றைக்கி என்ன சொன்ன அவன்கிட்ட அப்படிங்கிறாங்க. நான் என்ன அங்கிள் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னமா, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடியோ ஒன்று சொல்லியிருக்கியே, அது என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம், சந்தாவோ இல்லை அந்த வாயாடி வானதியோ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா, நான் பாட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு இவனுக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், பொம்பளை தங்காத வீடுன்னு யாரும் சொல்லக்கூடாது, அதனால நான் ஒழுங்காக வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா நான் கிளம்பி போயிடுவேன் நீ அன்றைக்கி சொன்னில்ல அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கிள் அதை அண்ணன் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்து போயிருக்கோம், அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாரான்னு இப்படி கேட்குற நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், அன்றைக்கி அவர் பண்ணது எனக்கு கோவமாக வந்துச்சு, அதனால் அப்படி சொன்னேன், அதுக்காக தான் அண்ணன் இப்படி தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சேரனுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும்,
போதும். நீ இந்த வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாகவே இல்லைன்னு நானே உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறேன், எப்போ பார்த்தாலும் நான் பைய தூக்கிட்டு நான் போகிறேன்னு நீ சொல்லிடுற. நீ எங்கே கிளம்பி போயிடுவியோ, எங்கே சந்தா வந்துச்சுன்னா நீ கிளம்பி போயிடுவியோன்னு சொல்லி தாம்மா அந்த மடப்பையன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதோ இப்போ கூட அவன் வீட்டில் பிரச்சனை போல இருக்குது. அந்த சந்தாவை பீகாருக்கே கூட்டிகிட்டு வர சொல்லி அவனுங்க ஃபோன் பண்ணிட்டு இருப்பானுங்க போல். அதை அனுப்பிச்சு சொல்லியிருப்பான் போல். அதை இப்போ அவனுங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நான் அப்படியே காற்று வாக்கில் கேட்டேன். அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவனுங்க இன்னும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. மடி சேரனை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் அப்படியே மனசுக்குள்ளரே போட்டு வச்சுக்குவாமா. ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அவன் வெளியில் வாயை விட்டு சொல்லணும் அப்படின்னாலே பெரிய விஷயம். இதை வந்து அவனுங்க பேசிகிட்டு இருந்ததை நான் காதில் கேட்டேன். நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. அங்கிள், இதில் நான் முடிவெடுக்க என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா திரும்ப திரும்ப அப்படி திருப்பி அதையே கேட்டுட்ருக்க? நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள், பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா அப்படி சொல்கிற? நீ இந்த வீட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. நீ உன் மனசை தொட்டு சொல்லு, உன்னால் இந்த வீட்டை விட்டு போயிட்டு எங்கள் எல்லாரையும் விட்டு போயிட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள், என்னால் எப்படி இருக்க முடியும்? ஏன் என் அப்பா அம்மாவே விட்டுட்டு நான் வந்து உங்கள் கூட இத்தனை நாள் இருக்கேன். அவங்கள பற்றின ஞாபகம் கூட எனக்கு வரல. ஆனால் என்னவோ தெரில, உங்கள் யாரையும் பார்க்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி உனக்கே தோணுதில்ல? அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு எப்போ பாரு வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்குலாம் பயமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்கிள், நான் அதை அந்த கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன். அதையும் அண்ணன் மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இருங்க, நான் இப்போவே போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மடி நான் சொன்னேன்னு போய் சொல்லிடாதம்மா, உடனே எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவானுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் சேரன் வந்து கிச்சனில் நின்று அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ நேராக நிலா அங்கே போகிறாங்க. ஏன்னா சந்தா வீட்டில் எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. எங்கப்பா, இல்லைப்பா, இன்னும் திரும்பவும் பீகாருக்கே கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல். அதான் அனீஷும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் உன்னை கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. கேளுப்பா, நீ கேட்குறதுல நான் என்ன தப்பாக நினச்சிக்க போகிறேன், நீ தானே கேளு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, நீங்கள் கல்யாணத்தை இப்போ வேணான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. உங்களை தானே கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் எதையோ மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு அப்படின்னு இழுக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. என்ன, அன்றைக்கி நான் ஏதோ ஒரு கோவத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன். சந்தாவோ வானதியோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு இவருக்கு ஒரு கும்பிடு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சொன்னேன். அதையா மனசில் வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படி பார்க்குறாரு. அப்படின்னா நீ நிஜமாக சொல்லலையாப்பா அதை அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு உங்களெல்லாம் பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீங்கெல்லாம் இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்? உங்களை விட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் என்ன அப்படி யோசிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா நிலா, உங்கள் கல்யாணமே எப்படி நடந்த ஒரு கல்யாணம், அதுவும் இல்லாமல் சோளம் வேறு ஏதாவது ஒரு தப்பு மேலே தப்புன்னு பண்ணிட்டு ஒன்று தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பத்தாவதுக்கு குடும்பமாக சேர்ந்து நாங்களுமே உன்னை ஸ்டேஷனுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி அலைய வச்சுட்ருக்கோம். உன்னை நாங்கள் எல்லா விதத்துலையும் கஷ்டப்படுத்திட்டு தானேப்பா இருக்கோம். அதனால தான்ப்பா என்னால் இது ஒழுங்காக என்னால் யோசிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன இது நம்ம குடும்பம்னா, நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுனா நம்ம தானே போய் நிற்கணும். அதையே நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, நீ எப்படியெல்லாம் இருந்த பொண்ணு, எவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டில் வந்து நீ இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதையே எத்தனை வாட்டினா சொல்லிட்டு இருப்பீங்க, இது ஏன் குடும்பம்னு, இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கே போகிறேன், அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். இதை யோசிச்சு தான் நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைண்ணே. தயவு செஞ்சு கல்யாணத்தை உடனே நடத்தலான்னு சொல்லிட்டு அனீஷ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியாப்பா நிலா அப்படிங்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாக நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டில அப்படிங்கிறாங்க. அண்ணா போக மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நானும் உன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். சோழன் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படி பண்ணாலும் அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. நீ மட்டும் அவன் கூடவே இருந்து அவனை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன்னு வச்சுக்கோவேன், அவன் எங்கேயோ வந்துடுவான்ப்பா. அவனுக்கு நீ இருந்தால் போதும். அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அண்ணன், எனக்கு எல்லாமே புரியுது. நீங்கள் எல்லாருமே அன்றைக்கி கேட்டிங்களே, ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்ப நான் அவரை வந்துட்டு எல்லாருமே வந்து நான் வீட்டுக்கு வந்தோடனே கிளம்பி போயிடுவேன், அவர் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருந்தீங்க. ஆனால் நான் அன்றைக்கி அப்படி பண்ணல. அங்கேருந்து நேராக அவர் சமாதானப்படுத்தி தானே கூட்டிகிட்டு வந்தேன். அப்போவே உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. அதுதான்ப்பா எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சோழன் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா எல்லாமே எனக்காக தானே பண்ணார். அவர் அது தப்பாகவே பண்ணாரோ என்ன யோசிச்சு தான் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடைக்கிறதுக்கா நான் ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தானே சொல்லணும். அப்படி இருக்கிறவரை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால் தாராளமாக நீங்கள் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்கள். நான் எப்போவுமே உங்கள் கூட
கூடயே இந்த வீட்டிலேயே தான் இருப்பேன் போதுமா அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும்ப்பா, இது போதும், இது இருந்துச்சுனாலே போதும், நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கலான்னு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோன்னா நைட்டு சந்தாக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம் சரியா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சேரன் கொஞ்சம் சிரிக்கிறாரு. அப்பாடா சிரிச்சிட்டிங்களா, ஓகே தானே போ அப்படிங்கிறாங்க. என் மனசே நிறைஞ்சு போச்சுப்பா, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டல, எனக்கு அது ஒன்று போதும்ப்பா, நீ இந்த வீட்டில் இருந்தீனா மட்டும் எங்களுக்கு போதும்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணன் நான் தான் சொல்லிட்டேன்ல, இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.